ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர் 14 and 15. இந்த சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் என்ன விஷயம் பார்த்துருவோம். போன சாப்டர்ஸில் ஹீரோ 5th ஃப்ளோருக்கு போயிருப்பான். 5th ஃப்ளோரில் அவனை ஓனாய் மனுஷனை சாவடி சொல்லியிருப்பாங்க. அதனால் போய் சாவடிக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடுன்ட்டு அந்த ஓனாய் மனுஷனை சாவடிச்சிருப்பான். அந்த இன்ட்ரோடு வந்ததுனால டாஸ்கே மாதிரி இருக்கும். டாஸ்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இன்ட்ரோட கில் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் கொல்ல போகும்போது அந்த இன்ட்ரோன்ட்டு ஹீரோவை அச்சு போட்டுடுறான். அப்போது ஹீரோன்ட்டு இவங்ககிட்ட ஹெல்ப்பர்ஸை ஆட் பண்ணி இவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பான். அப்புறம் ஐஸ் ஆஃப் ட்ரூத் வச்சு இவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா கண்டுபிடிச்சிருப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் பொய்யா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருப்பான். அது அவன் கண்டுபிடிச்சி அந்த இன்ட்ரோட கண்டுபிடிச்சி ஏன் நீ என்ன டெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வந்திருப்பான். அப்போ ஹீரோன்ட்டு அவனை அட்டாக் பண்ணியிருப்பான். இவன் தண்டர் ஸ்வாட் வச்சு அப்போது அவன் பேர்லெஸ் ஆகி அங்கே ஊந்திருப்பான். அதோட அந்த போன சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். சாப்டர்ஸ்குள்ளே போனால் அந்த இன்டர்வியூன்ட்டு ஏஞ்சிக்க ட்ரை பண்ணான். ஆனால் அவனால் ஏஞ்சிக்க முடியல. அந்த இன்டர்வியூன்ட்டு சொல்கிறான், இதுவே நான் ஃபுல் பவரில் இருந்தால் நான் தான் வின் பண்ணியிருப்பேன். இந்த 5th ஃப்ளோரில் இருக்கிறதுனால என் பவர்லாம் ரெசிஸ்ட் ஆகியிருக்கு. இதை பார்த்து அந்த இன்டர்வியூ கேட்குறான், நீ இருக்கிறதோ 5th ஃப்ளோரில் தான், அப்படின்ட்டு நீ எப்படி என்னை ஜெயிக்க முடிந்தது? ஹீரோன்ட்டு சொல்கிறான், ஏன்னா நீ கேர்லெஸ்ஸாக இருந்தா, நீ உன் ஆர்மர் உன் ஐராங்க ஸ்கில் மட்டும்தான் நம்பி இருந்த. சரி இங்கேயே உன்னை முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு ஸ்வாடால் குத்த போக அப்போ அந்த இன்ட்ரோடன்ட்டு வெயிட் பண்ணு உனக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளு, நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு ஹீரோவும் அவனை கொன்னுடுறான். அவனும் இறந்துடுறான். ஹீரோன்ட்டு இன்னும் எத்தனை பேரை தான் நான் கொல்லுறது, அவங்கள கொல்ல போது எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது சிஸ்டம் வந்துட்டு, வாழ்த்துக்கள், நீங்கள் 5th ஃப்ளோர் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வருது. அப்போது அந்த நேரத்தில் அந்த இன்டர்வல் உடம்பு வந்துட்டு துகளாக போகிறத பார்த்த ஹீரோவும் அப்சர்வ் பண்ணலான்ட்டு போகிறான். அப்போது அந்த உடம்பு வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. ஹீரோவாலையும் அப்சர்வ் பண்ண முடியல. இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், ஆல்மோஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணியிருப்பேன். இன்டர்வியூன்ட்டு அந்த டைமென்ஷன்லேருந்து வந்ததுனால தான் அவன் உடம்பு டிஸப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இன்னும் ஏன் ரிவார்டு மெசேஜ் பாப்பப் ஆகலை அப்படின்ட்டு. அப்போ சிஸ்டம் விண்டோவா ரிவார்டுக்கான இது விண்டோவாக பாப்பப் பண்ணுது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு டாஸ்க் சேஞ்ச் ஆகாதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவார்டும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு வருது. 3 லாஸ்லேஷன்ட்டு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது ஹீரோக்கு. 7500 பாயிண்ட்ஸும் அப்புறம் அடிஷ்னலாக 3500 பாயிண்ட்ஸும் கிடைக்குது. ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ட்ரையலோட டாஸ்க் மாறுறதுனால சி ரேங்க் ரிவார்டுக்கு பதிலாக ஏ ரேங்க் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏ ரேங்க் ஸ்கில்லும் சூப்பராக இருக்குது. அந்த இன்டர்வியூ உண்மையிலே ஸ்ட்ராங்கு தான் போலியே அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடுறான். வெயிட்டிங் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், என்னால் அந்த டைமென்ஷன் இன்வெஷனை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ சரி நம்ம 8th ஃப்ளோருக்கு சேர்த்து வச்சுருந்த கொஷின் வவுச்சரை யூஸ் பண்ணி என்னான்ட்டு அந்த இவங்ககிட்ட அட்மின்கிட்ட கேட்போன்ட்டு ஹீரோவும் அந்த இது யூஸ் பண்ணுறான். அப்போ சிஸ்டம் இருந்துட்டு, உங்கள் கொஷின் என்னான்ட்டு ஏதி அனுப்புங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு பே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வருது. ஃப்ளோர் இன்வெஷன்லாம் என்னன்ட்டு ஏதி அனுப்பிச்சி விட்றான். அதுவும் சென்ட் ஆகிடுது. உடனே ரிப்ளையும் வர அது ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ளோர் இன்வெஷன்ன்றது 10 கிளாஸ்க்குள்ளே இருக்க சேலஞ்சஸோட ட்ரையல்ஸில் இன்டர்ஃபியர் ஆக முடியும். ஆனால் எல்லா சேலஞ்சஸும் சேர்ந்து இப்படி நடத்தப்படுற ஸ்பெஷல் ட்ரையலில் உங்களால் இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படின்ட்டு அந்த சிஸ்டமில் போட்டிருக்கு. இப்போ இருக்க ஃப்ளோர்லன்ட்டு உங்களால் அது கிளாஸ் இன்வெஸ்டிங்கில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 8th ஃப்ளோர் போனால் இருந்தால் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ட்டு அந்த சிஸ்டமில் போட்டிருக்கு. இதெல்லாம் படித்து முடித்த ஹீரோவும் அடுத்து அவனுக்கு இன்னொரு ரிப்ளையும் வந்திருக்கும். அந்த ரிப்ளை ஓப்பன் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது உங்கள் இருக்கிற ஃப்ளோர்லன்ட்டு. அண்ட் இங்கே கேட்ட கேள்விக்கு முதல் பாதி அளவுக்கு தான் நாங்கள் ஆன்சர் கொடுத்ததுனால உங்கள் கொஷின் வவுச்சரை கன்சியூம் பண்ணலை அப்படின்ட்டு வருது. ஏன்னா பாதி இன்ஃபர்மேஷன் தான் தந்திருக்கீங்களா, அப்போது கொஷின் வவுச்சர் அவ்வளோவும் பவர்ஃபுல் இல்லை போலன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு இன்வெர்டரி ஓப்பன் பண்ணி அவன் பூமியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பெட்டி யூஸ் பண்ணி இது உடஞ்சி போன ஷீல்டை ரீஸ்டோர் பண்ணிடுறான் ஹீரோன்ட்டு இது இந்த பாக்ஸ் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு ட்ரையலுக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்ட்டு பார்க்குறான். இன்னும் நிறைய டைம் இருக்கான்ட்டு சொல்லிட்டு, அப்போ சரி நம்ம லீடர் போர்டில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம், அப்புறம் கம்யூனிட்டியில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்குறான்.
ஹீரோவும் லீடர் போர்டு ஓப்பன் பண்ணால் அதில் ஹீரோவும் தேர்ட் பிளேஸில் இருக்கான். இதை பார்த்த ஹீரோவும் என்ன தேர்ட் பிளேஸா, 16 பிளேஸ்லேருந்துட்டு தேர்ட் பிளேஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுறான். கம்யூனிட்டியில் ஓப்பன் பண்ணால் ஒருத்தர் வந்துட்டு ஷாப்பில் இப்போது சைக்கோலாஜிக்கல் ஸ்கில் விற்கிறாங்க. அது வச்சு நம்ம கொலை பண்ணலாம், கொள்ளடிக்கலாம். அதுவே நீங்கள் அந்த ஸ்கில்லு வச்சுட்டு ஒருத்தங்களை நீங்கள் கொலை பண்ணி இல்லைனா கொள்ளடிச்சு அப்படி இல்லைனா துரோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும், நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றான். அப்புறம் இன்னொருத்தவன் வந்துட்டு பைத்தியக்காரன் நிறுத்துறா, அச்சீவ்மெண்ட்டு மட்டும் பார்க்காத, மற்றவங்க எப்படி நீ அது அச்சீவ்மெண்ட்டுக்காக கொள்ளுவ அப்படின்ட்டு கேட்குறான். ஒரு மனுஷன் இல்லை, நீ ஒரு மிருகம் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு நீ 4th ஃப்ளோராக யாருன்னா ஒருத்தரை கொன்று தான் நீ கிளியர் பண்ணி அப்படின்ட்டு கேட்குறான். அந்த சைக்காலஜி ஸ்கில் பற்றி சொன்னவன் வந்துட்டு நீ கொலை பண்ணாதான் உனக்கு ஈஸியாக உனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் விட போகிறீங்களாடா முட்டாள்களா அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் அந்த சைக்காலஜி ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்ன்ட்டு இப்போ தொடர்ந்து விற்றுட்ருக்காங்க அப்படின்றான். சைக்காலஜி ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் இருந்துட்டு சைக்காலஜிக்கல் ஷாக் தடுக்கும். இது தொடர்ந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க சைக்காலஜி பெயின் வந்து இரஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நாள் அவங்க பெரிய கொலைகாரங்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். கம்யூனிட்டியில் ஒருத்தர் வந்துட்டு இந்த சைக்காலஜி ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் பற்றி சொன்னவன் வந்துட்டு உங்களுக்கு தெரியலையா, அவன் தான் 4th ஃப்ளோர் பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னவன். எல்லா சேலஞ்சரும் ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான் இவன். அதுக்கப்புறம் அவன் பேரையும் மாற்றிக்கினான். அவன் பேர் பிரின்சஸ் ஜோடி அப்படின்ட்டு பேரும் மாற்றிக்கினான் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு இப்போத்துலேருந்து இவன் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஹீரோன்ட்டு போர்ட்டல் யூஸ் பண்ணி 6th ஃப்ளோருக்கு என்டர் ஆகிறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் ஒரு டைல்ஸை கேப்சர் பண்ணணும் 50 மினிட்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை டைம் அவுட் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஃபெயில் ஆகி நீங்கள் உங்களுக்கு பெனால்ட்டியாக டெட். 6th ஃப்ளோர் என்ட்ராகி பார்த்த ஹீரோக்கும் இந்த வாட்டி கடலுன்னு தெரிஞ்சிருக்கு. உங்கள் டீம்மேட்டை தேர்ந்தெடுத்தாச்சு, அதனால் உங்கள் டீம்மேட் கூட கோஆப்ரேட் பண்ணி உங்கள் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வருது. அப்புறம் ஹீரோவும் அவன் டீம்மேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஹீரோ நினைக்கிறான் ஏன் அவன் இன்னும் வெளியே வரல, அவன் தூங்கிட்டு இருக்கானா உள்ள அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு ஸ்பியர் வருது, அதுவும் ஹீரோ குத்த வருது. அப்போ ஹீரோன்ட்டு அந்த ஸ்பியரை பிடிச்சி அப்படியே தூக்கி பின்னாடி போடுறான் ஹீரோ. அப்போ பார்த்தா அதுக்குள்ளேருந்து வந்தது ஹீரோவோட டீம்மேட் தான். அப்போ ஹீரோ வந்து அந்த டீம்மேட் கிட்ட கேட்குறான் ஏன் என்னை அட்டாக் பண்ணுற, அதுவும் நான் உன் டீம்மேட் தானே அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த டீம்மேட் வந்துட்டு நீ கம்யூனிட்டி போர்டு பார்க்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்படி நீ பார்க்கலன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். கொல்றது மூலமாக ஈஸியாக அச்சீவ்மெண்ட்ஸு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த டீம்மேட் சொல்கிறான். ஒரு டீம்மேட்டை கொண்டு நீ பவர் அட்டன் பண்ணுறது சரியான வழி இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அதுக்கு அவன் வந்துட்டு நீ என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி பார் அப்படின்றான். சுற்றி பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க டீம்மேட்டை கொண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு நீ என்ன ப்ளேம் பண்ணாத, நீ இந்த டவரை தான் ப்ளேம் பண்ணணும், சீக்கிரமாக சாகு, அப்போ தான் என்னால் அச்சீவ்மெண்ட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீ ஒரு துரோகி, யாருன்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்லாம் கேட்குது. இப்போ அவன் அந்த டீம்மேட் இருந்துட்டு இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, நீ ஒரு பேராசை பிடிச்சவன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அங்கே சில பேர் சண்டை போட்டிருக்க நேரத்தில் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தர் கையை குத்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்து ஒன்றாக்கி நம்ம இங்கே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒருத்தங்க சண்டைங்களை பார்த்துன்னு இருக்க. அப்போ அவன் ஒன்றத்து வந்துட்டு அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவங்களும் கவனமாக இருந்திருக்கணும், நீயும் கவனமாக இருந்திருக்கணும், இல்லைனா இங்கே குத்து வாங்கி சாக மாட்டேன் இருந்திருப்பல்ல அப்படின்னு இருக்கா அந்த பொண்ணு. அவள் ஒருத்தர் கொலை பண்ணதுனால அவளுக்கு டியூரபிலிட்டி ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் டீம்மேட்டை வந்துட்டு இதெல்லாம் நீ அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கான். ஹீரோவும் அங்கேயே பார்த்துட்ருக்க நேரத்தில் அந்த டீம்மேட்டுன்ட்டு இதுதான் கரெக்டான டைமு, இவனை போய் அட்டாக் பண்ணிடலான்னு போகும்போது அவன் அட்டாக் பண்ணுறது தெரிஞ்சு ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணி சாவடிச்சு. ஹீரோவும் ஒருத்தரை சாவடிச்சதுனால அவன் ஸ்ட்ரென்த்து 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோன்ட்டு நினைக்கிறான் நான் யாரையும் கொல்ல நினைக்கல, யார் என்ன கொல்ல வராங்களோ அவங்கள தான் நான் கொல்லுவேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அவங்க ஒருத்தர் வந்துட்டு ஐ ஆம் டூம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கில்லை வச்சு ஒரு டூம் ஓப்பன் பண்ணி இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான் இந்த ட்ரையல் எனக்கு செஞ்ச மாதிரி இருக்குது, வாட்டர் யூஸ் பண்ணி என்னால் இங்கே என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஓடி வந்து அந்த அயன் டூம் மேலே எகிரி உடைக்க பார்க்குறான். அப்போ அந்த
யூசர்ன்ட்டு டேய் இது ஒரு புல்லட் ப்ரூஃப் உன்னாலலாம் உடைக்க முடியாதுன்னு சொல்லும் போது இதை உடைச்சிட்டு வந்து அவன் மூஞ்சி மேலேயே காலை வச்சு வெட்டி உதச்சி தள்ளிடுறான். இதெல்லாம் பார்த்த அதர் சேலஞ்சர்ஸ்லாம் இவன்கிட்ட மோதவே கூடாது, இவன் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவும் அதை கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ட்ரையல்ஸை கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் கேப்சர் ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் 10 மினிட்ஸ்க்குள்ளே டைல்ஸ்குள்ளே வந்து வேறு டீம் வந்துச்சுன்னா உங்கள் டைல்ஸ் கேப்சரிங் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு வருது. 10 மினிட்ஸ் தானே அப்படின்னு கேப்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் யாரோ வந்து டைல்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அலர்ட் பண்ணுது. அதனால் உங்கள் டைல்ஸ் கேப்சரிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு வருது. அப்போ அங்கே ஒரு 4 பேர் வராங்க. அதில் மஞ்சள் முடி வச்சுட்டு இருந்தவன் சொல்கிறான், ஒரு டீமில் 2 பேர் தானே, இவங்கெல்லாம் 4 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு யோசிக்கிறியா? அது ஹீரோன்ட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு கொலகார கும்பலை தானே உருவாக்கிங்க, அதுவும் ரிவார்ட்ஸ்க்கும் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும். அதுக்கு அந்த மஞ்சள் முடிக்காரன் வந்துட்டு ஆமாம் கரெக்டாக சொன்னேன், அப்போ சாக ரெடியா அப்படின்னு கேட்குறான். அவங்களும் அட்டாக் பண்ண வர ஹீரோ அட்டாக் பண்ணுறான்னு போகிற நேரத்தில் மஞ்சள் முடி பக்கத்தில் இந்த கருப்பு முடிக்காரன்ட்டு ஆர்ட் சொல்கிறேன்ட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அவனுக்கு இருக்க பெயினை ஹீரோக்கு மாற்றுற மாதிரி ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி அவன் கையை குத்திக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அவனுக்கு வலிக்குது. ஹீரோவும் ஸ்வாடை கீழே போட்டுடுறான் அந்த வலியில். இப்போ 2 பெயின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. எல்லா வித பெயினும் 15% கம்மியாகும் அப்படின்ட்டு வருது. அந்த ஷீல்டு வச்சுருக்கவன்ட்டு தண்ணியை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோவும் தண்ணியை தொட்டதுனால இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் தண்ணியை தொட்டிட்டீங்க இந்த ட்ரையலில், அதனால் உங்களுக்கு பெனால்ட்டியாக 3 நிமிஷத்துக்கு எல்லா ஸ்டாட்ஸும் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்டாமினாலாம் டிக்ரீஸ் ஆகுது. ஹீரோன்ட்டு நினைக்கிறான், தண்ணி தொட்டதுக்கெல்லாமாடா பெனால்ட்டி அப்படின்ட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இதுவே நான் நார்மல் பர்சனாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக என்ன கொண்டு இருக்க முடியும், ஆனால் நான் அப்படின்னு சொல்கிற இடத்துலையே இந்த சாப்டர்ஸ் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.